அட கடவுளே, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாவும் இருக்கு. டிவில பாக்குற மாதிரி கொஞ்சம் கூட இல்லையே. எதுக்காக அப்படி? ஆமாமா, நம்ம ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு ரொம்ப டிஃபரெண்ட் தான். கரெக்ட் தான். நம்மளால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். போன சீக்கிரம் அட்டன் பண்ண லைலா. எடுத்து பேசலாம்ல. பேசுறதுக்கு எதுவும் இல்ல உஸ்மான். வேணும்னா நான் அவங்ககிட்ட பேசி பார்க்கட்டுமா? உஸ்மான், இந்த விஷயத்துல நீ தலையிடாத, ஓகேவா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க லைலா? நீ இந்த மாதிரி சோகமா இருக்கிறத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீதான் ஆல்ரெடி எனக்கு ஹெல்ப் பண்றல. இந்த இடத்தை பாரு. நீ தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்த. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி இதெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே நான் எதிர்பார்த்தேன். ஆனா இவ்ளோ சீக்கிரம் நடந்துருச்சு. ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இப்ப பரவாயில்ல. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். ஹாட் ஜூஸ் குடிக்கிறியா? நான் ஆர்டர் பண்ணட்டுமா? என்ன ஹாட் ஜூஸா? சின்ன வயசுல இந்த ஜூஸை குடிக்கிறதுக்காக நீ ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருப்ப. அது உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு அந்த ஜூஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. பாத்தியா, சொன்ன உடனே சிரிச்சிட்ட. நான் ஆர்டர் பண்ணட்டுமா? கண்டிப்பா, இப்பயே நம்ம அந்த ஜூஸை குடிக்கலாம். இந்த டேபிளுக்கு 2 ஹாட் ஜூஸ் கொண்டு வாங்க. உனக்குமா? இதெல்லாம் எப்படி உனக்கு மறக்காம இருக்கு? தெரியல, சடனா ஞாபகம் வந்துச்சு. என்ன பண்ணி முடிச்சியா நீ? எனக்கு வரவே இல்லை எந்த ஐடியா. என்ன இவங்களுக்குலாம் வேற எந்த வேலையும் இருக்காதா? என்ன எல்லாரோட கண்ணு நம்ம மேல இருக்கா? உடனே இப்ப ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும். சேச்சி, எல்லாரோட கண் திருஷ்டியும் உங்க மேலதான் இருக்கு. ஆமா ஆமா, நாம இத கையில வச்சுக்கிட்டே தான் சுத்தணும். கரெக்ட் தான். சரி, மேடம், சொல்லு. கடைசியா நாங்க இந்த பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிட்டோம். நீங்க இந்த கலர் கேட்டதால இதையே கொடுத்துக்கலாம். நல்லாவே இல்ல. நான் பிங்க் கலர் தான் கேட்டேன். நான் இத எல்லாத்தையுமே பிங்க்ல தான் பண்ணி கொண்டு வர சொன்னேன். ஆனா நீ ஆப்போசிட்டா பண்ணி கொண்டு வந்திருக்க. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஆனா இது பிங்க் கலர் தானே? கருப்பா தான் வேணும். நல்லாவே இல்ல. ஆரம்பிச்சிட்டா. அப்போ எந்த கலர் மேடம்? Black. ஆனா லெட்டர்ஸ் கூட இந்த கலர் தானே? Black கலர். பாருங்க. கருப்பா தான் வேணும். எல்லாமே கருப்பா தான் இருக்கும். கண்ணங்கரேன்னு இருக்கணும். கண்ணுக்கு பாக்குறதுக்கு அப்படியே கருப்பா தான் இருக்கணும். இவ்வளவு சொன்னாலும் ஏன் என்னைய வந்து கேக்குற? இதெல்லாம் எடுத்துட்டு போ. அங்க பாரு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் பைத்தியமா போறத பாரு. பெண்ணியும் ஆக மாட்டாங்க. வருஷ கணக்குல ஜான்சார் கூடவே இருக்கணும்னு கனவு கண்டாங்க. இந்த சமயம் வந்து எல்லாத்தையும் ஆமா ஆமா, ஆனா இதெல்லாம் உனக்கு சுத்தமா புரியவே புரியாது. ஏன்னா இது காதல். ஆமாமா, நீ எப்பவுமே சன்னனுக்கு மட்டும் தானே சப்போர்ட் பண்ணுவ. எப்ப பார்த்தாலும் நை 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 காசி பண்ணிக்கிட்டே இருக்காது. என்ன விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கியா? சரி, போறேன். அச்சோ, ஜெட மேடம் வராங்க. எல்லாரும் வேலையை பாருங்க. எல்லாரும் ஒழுங்கா உட்காருங்க. வாங்க வாங்க. ஜெய்தா மேடம், வெல்கம். வாங்க. தேங்க்யூ வெரி மச் மேடம். சனீம். ஜெய்தா மேடம். சரி சரி, நீங்க ஜான்சரை பார்க்க தானே வந்திருக்கீங்க? எஸ். சரி, அப்பனா நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வாங்க போலாம். ஹலோ எவ்ரிபடி, வெல்கம். வாங்க. ஹலோ, இங்கதான் இருக்கீங்களா? சனே, என்னாச்சு? நீ அவகிட்ட லவ் பண்றத சொல்லிட்டியா? இல்ல, என்னால சொல்ல முடியல. சொல்லலாம் நினைக்கும் போது வாய் ரெண்டு ஒட்டிக்குது. அவ பிசினஸ் ஒரு காரணமா வச்சு ஜான் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு பாத்துக்கிட்டே இருக்கா. அது கூட நல்ல ஐடியா தான். நீ கூட அவ பார்வையை மாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன வெறுப்பேத்தாத. என் கண்ணை அங்கேயும் இங்கேயும் நான் வச்சுக்கணும். எனக்கு புரியுது. இதோ வரேன் சார். கதவை மூடிடுறேன். நீங்க நல்லா பேசுங்க. என்னத்த பேச போறீங்களோ? ஜான், உங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நான் பார்த்தேன். நல்ல இன்டெலிஜென்ட்டா, மல்டி டேலண்டா, நல்லா திறமையா இருக்காங்க. இப்போதான் நான் எடுத்த முடிவு மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. தேங்க்யூ மிஸ்டர் மெக்கினன். நீங்க எங்க கூட ஒர்க் பண்றது எங்களுக்கு சந்தோஷத்தோட சேர்த்து எங்களை உங்களோட பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டதுக்காக உண்மையிலே தனிப்பட்ட முறையில நான் உங்களுக்கு தேங்க் பண்ணி ஆகணும். ஆக்சுவலி எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. நான் கன்சல்டன்டா ஒர்க் பண்ற கம்பெனி பேரு ரெட்மார்ட் காஸ்மெட்டிக்ஸ். உங்களுக்கே தெரியும் உங்க மார்க்கெட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு. இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி பெரிய கம்பெனிக்கு கேம்பிங் பண்ணிருக்கீங்களா? இது எங்களுக்கு புதுசுதான். இருந்தாலும்
இதுல நாங்க சக்சஸ் ஆவோங்கிறதுல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எஸ் மிஸ்டர் மெக்கனன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கண்ணுல இருக்க அந்த நெருப்பு, துடிப்பு, அந்த ஆம்பிஷன் எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் இதுக்கு மேல எதுக்கும் சந்தேகப்படணும்னு அவசியமே இல்ல. நான் தான் அப்பவே சொன்னனே. நீங்க இதுக்கு முன்னாடி கேம்பஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு பண்ணி கொடுத்த கேம்பிங் உண்மையிலேயே அருமையா இருந்தது. அதுவே எனக்கு ஒரு பெரிய ரெஃபரன்ஸ். ஆமா, நிஜமாவே இது வண்டர்ஃபுல்லா இருந்தது. இவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் அதே ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். அப்படின்னா நாம இப்ப டிஸ்கஷன் ஆரம்பிச்சிடலாமா? என்ன இப்போதைக்கு நாங்க ரொம்ப எக்ஸைட்டடாவும் இருக்கோம். அதே சமயம் உங்களோட அசிஸ்டன்ட் அனுப்பிச்ச கண்டிஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. அதை நான் படிச்சும் பார்த்துட்டேன். அண்ட் படிச்சு பார்த்ததுல எனக்கு சில ஐடியாஸ் எல்லாம் தோணுச்சு. இந்த மாதிரி என்ன வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் உஸ்மான். யூர் வெல்கம். வீட்டுக்கா? இல்ல, நான் ஷாப்க்கு போயிட்டு போறேன். ஓகே, அப்ப நான் என்னோட கடைக்கு கிளம்புறேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணு. கண்டிப்பா. நான் கிளம்புறேன். பாய். ஹேவ் a nice day. பை பை. சொல்லுக்கா, என்ன விஷயம்? என்னடி பண்ற? எனக்கு ஏதோ இப்ப கனவுல இருக்கிற மாதிரி இருக்கா. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேக்கா. இது ஒரு ஃபேரி டேல் மாதிரி இருக்குக்கா. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஆனா கண்டிப்பா நான் அதை சரி பண்ணிடுவேன். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனா அதை எல்லாத்தையும் சொல்ல முடியாதுக்கா. இன்னைக்கு ஆபீஸ்க்கு என்னோட கைய புடிச்சு கூட்டிட்டு வந்தாரு. இங்க இருக்க எல்லாரும் நாங்க லவ் பண்றோம் நம்பிட்டாங்க. நல்ல விஷயம் தாண்டி. சரி, உன்கிட்ட உன்னை கேட்கணும். எம்ரி என்ன பத்தி ஏதாவது கேட்டாரா? என்கிட்ட கேக்கல, குலிஸ் கிட்ட கேட்டாரு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் சொல்லிருக்கா. அதனாலதான் எனக்கு கால் பண்ணாரா? உனக்கு கால் பண்ணாரா? நீ என்ன பண்ணக்கா? நான் போனை எடுக்கவே இல்லடி. வேற ஏதாவது கேட்டாரா? இல்ல, எதுவும் கேக்கல. ஆனா திரும்ப கேட்டா அவர் எதிர்பார்க்கிற பதில் அவருக்கு கண்டிப்பா கிடைச்சிடும்க்கா. அப்படி சொல்லு. அவருக்கு நல்லா புரியுற மாதிரி ஏதாவது சொல்லு. சரிக்கா, நான் இப்ப போனை கட் பண்றேன். சலீம், கொஞ்சம் உள்ள வரியா, பேசணும். வரேன் சார். சொல்லுங்க எம்ரி சார். சலீம், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? லேல இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல. ஆமா, வரல. ஏன், என்னாச்சு? எது உடம்பு சரியில்லையா அவளுக்கு? எதுக்கு நீங்க திடீர்னு கேக்குறீங்க? என்னன்னு அவளுக்கு ஃபோன் பண்ணா என் ஃபோன் எடுக்கல. என்கிட்ட கேட்காதீங்க. சலீம், உங்க ரிலேஷன்ஷிப்பை விட்டுருவோம். உங்க கம்பெனிக்காக எங்க அக்கா லாயலா எவ்வளவு வருஷம் வேலை பார்த்திருக்கா. அவளை என்னைக்காவது நீங்க மதிச்சிருக்கீங்களா சார்? இல்ல. அப்ப நீங்க அவளை பத்தி கவலைப்படாதீங்க. நானும் அவளை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன். என்னம்மா, உனக்குதான் உடம்பு சரியில்லையே, எதுக்கு இப்ப கடைக்கு வந்த? நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஓ வந்தேன். அப்படியா? இங்க வாடா என் செல்லம். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணவா வந்த? அதுவும் நம்ம கடைக்கு? என்னப்பா நீங்க இது வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ண வராத மாதிரி ஆச்சரியமா என்ன பாக்குறீங்க? இல்லம்மா, நான் அப்படி சொல்ல. நீ எப்பவுமே எனக்கு உதவி பண்ணுவ. எப்பவுமே எனக்கு உதவி பண்ணுவியே. கடைசியா நீ எப்ப எனக்கு உதவி பண்ண? 6th படிக்கும் போது தானே? என்னப்பா நீங்க? சரி, உங்களுக்கு தான் என்னோட உதவி தேவையில்லைல்ல. நான் இங்க இருந்து போறேன். ஓகேவா? சரிம்மா, நான் என்னமா சொல்லிட்டேன், இப்படி கோச்சிக்கிற? வா, இங்க வா. வந்துட்டேன், பரவாயில்ல. எனக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஆக்சுவலி நானும் யாராவது கூப்பிடலாம் தான் நினைச்சேன். நான் கடையை யார்கிட்டயாவது விட்டுட்டு போலாம் தான் நினைச்சேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. சரிப்பா, நான் போய் உள்ள உட்காந்துக்கவா? சரி, இந்த கடையை ஒழுங்கா பாத்துக்கோ. வெளியில வந்து அடிக்கடி இந்த பழத்தெல்லாம் பாத்துக்கோ. சரியாமா? சரி, பாத்து போயிட்டு வாங்கப்பா. பாய். இத வந்துடுறேன். பாய்ப்பா. சூப்பரா இருக்கா? ஜான், அப்ப நம்ம பிளான் பண்ண மாதிரியே டின்னருக்கு ரிசர்வேஷன் பண்ணிடுறேன். ஓகே. அப்படின்னா நான் உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்டே புக் பண்ணிடுறேன். சூப்பர். சரி, அப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஓகே தென் பாய். பாய் சார். ஓகே, பாய். ஓகே கைஸ், கம் ஆன் லிசன் மீ. இப்போ போனார் இல்லையா, அவர்தான் மிஸ்டர் மெக்கினன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். அவர்தான் அமெரிக்காவோட ஃபேமஸ் ரெட்மாண்ட் காஸ்மெட்டிக்ஸோட கன்சல்டன்ட். ஆமா, புது கன்சல்டன்ட். இப்போ அவங்க நம்மளோட மார்க்கெட் குள்ளேயே என்டர் ஆக பாத்துட்டு இருக்காங்க. அதுக்காக கேம்பெயின் பண்றதுக்காக நம்ம கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நீ கிளாப் பண்ணலாம். இதுதான் அவங்க நமக்காக அனுப்பி இருக்கிற சாம்பிள்ஸ்.
சோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எடுத்து போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இத நீங்க ஸ்ப்ரே பண்ணிப்பீங்களோ இல்ல மேல பூசிப்பீங்களோ என்ன வேணாலும் பண்ணுங்க. இது எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், சோ பயப்படாம யூஸ் பண்ணுங்க. நாம எல்லாரும் இத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இத டெஸ்ட் பண்ண கையோட இந்த கேம்பெயினை பெஸ்டா பண்ணி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிடலாம். ஓகே ஓகே கைஸ், எல்லாரும் இத எடுத்துக்கோங்க. டாரன், என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க நல்லா தானே இருக்கீங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேனா, அது ஒரு கலை. அங்க பாருங்க, அந்த சனி மட்டும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. டாரன், நான் உன்னை பத்தி தான் கேட்க வந்தேன். உனக்கு புரியுதா இல்லையா? என்னையா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அப்ப நானும் சந்தோஷமா தான் இருப்பேன். ஓகே, இந்த கேம்பெயின் மெக்கினன் இது எல்லாமே அதுவும் நல்லா தான் இருக்கு. அற்புதமா இருக்கு, எலகண்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நான் வேற என்னதான் சொல்லணும்? ஓகே, உனக்கு 2 நாள் லீவ் வேணும்னா கூட எடுத்துக்கோ. ஏன்னா நீ எங்களுக்கு ரொம்ப முக்கியம், உனக்கு தெரியும்ல. தேவையில்ல, நான் என்னோட கேபின்கே போறேன். அதானே என்னோட இடம். காலையில இருந்து நைட் வரைக்கும் அங்கே வேலை செய்யறேன். அவ்வளவுதானே, வேற என்ன? என்னால வேற என்ன பண்ண முடியும்? அதானே என்னோட தலையெழுத்து. பரவாயில்ல, ஜோடி பொறுத்தும் நல்லாதான் இருக்கு. பை தி வே, எம்ரே யாராவது பாத்தீங்களா? எங்க போயிருக்கான் அவன்? அது வந்து ஜான் சார், அவர் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனாரு. போயிட்டாரா? ஆடா கடவுளே, அப்படியே எங்க போனாரு? என்கிட்ட எதுவுமே சொல்ல சார். நம்ம ஏரியாக்கு போகாம இருந்தா சரி. தானே, ஒரு 2 மினிட்ஸ் வரியா? கண்டிப்பா, நான் 3 நிமிஷம் கூட பேச தயார் தான். அப்படின்னா அவ்வளவு நேரம் தான் என்கிட்ட நீ பேசுவியா? லைலாக்கும் எம்ரேக்கும் ஏதாவது சண்டையா? அது வந்து என்னன்னா, எம்ரே சார் தான் லைலா கிட்ட அந்த மாதிரி சொன்னாரு. அவ சொல்லல, என் அக்கா ரொம்ப ஊரா போற மாதிரி தெரியுதா, அதனால பிரேக்கப் பண்ணலான்னு அவரு சொல்லிட்டாரு. இதுதான் நடந்துச்சு. அப்படியா? அட கடவுளே, அவன் எதுக்காக அப்படி சொன்னா நீ எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது அவன் சந்தோஷமா தானே இருந்தான். உனக்கே தெரியும்ல, அவன் இப்படி இருக்கிறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒருவேளை இந்த மாதிரி இருந்தாதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. இது ஆரம்பிக்காம இருந்தா நல்லா இருக்கும். சரி விடு, இனிமே இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு ஈவினிங் உனக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போலாமா? வரியா? ஐ மீன், கேம்பெயினை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாம டைம் இருந்துச்சுன்னா அவங்க ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஏன்னா உனக்கு ஆல்ரெடி இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. சோ என்னை விட உனக்கு தான் நிறைய நாலேஜ் இருக்குதுல்ல. ஆக்சுவலா இன்னைக்கு என்னால வர முடியாது. ஏன்னா நான் போய் என்னோட அக்காவை மீட் பண்ண வேண்டியிருக்கா. அப்புறம் அம்மா கிட்ட நான் திரும்ப பேச வேண்டியிருக்கு. அதனாலதான். சரி, நான் எதையும் உங்ககிட்ட கேட்கலாம், அது முக்கியமான விஷயம் தான். ஓகே, அப்படின்னா நான் வீட்டுக்கு போய் ஒர்க் பண்றேன். அதோட சேர்த்து நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன். ஓகே ப்ளீஸ். அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அதனால கூட நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்குதான். எந்த நேரத்துல டிராபிக்கா வேற இருக்கும்ல. நான் வேணா மெட்ரோல போய்க்கிறேன். அதுக்கும் வாய்ப்பு இல்லையா? அப்படின்னா நான் உன்னை மெட்ரோ ஸ்டேஷன்ல டிராப் பண்றேன். மெட்ரோ ஸ்டேஷன் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? என்ன சொல்றேன்? எல்லாத்துக்கும் ஒத்துக்க முடியாது, ஆனா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஓகே சூப்பர். நான் என்னோட கோட் எடுத்துட்டு நானும் என்னோட கோட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா வெளியில ரொம்ப குளிரா இருக்கு, தேவைப்படும். ஓகே தென் வெயிட் பண்ணு. ஓகே, நான் இங்க தான் இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன். ஹலோ ஐகான், சொல்லு. ஹலோ ஜே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்றேன்னா இப்போ மேக்கப் கிட்ட செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க? மேக்கப் மெட்டீரியல்ஸா? அதை வச்சு என்ன பண்றீங்க? அத நான் எனக்காக வாங்கலாமா, ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனில இருந்து எங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சதுனால அத நாங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு. ஓஹோ, புரிஞ்சுது. அது நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாமான்னு கேட்கதான் ஃபோன் பண்ணேன். ஐ மீன், உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நாம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரியும். ஓகே, அது நல்ல ஒரு ஐடியா தான். சரி, ஈவினிங் புறப்பட்டு என் வீட்டுக்கு நீ வரியா? ஓகே, கண்டிப்பா வரேன். ஈவினிங் பார்க்கலாம். பாய். ஓகே சரி, ஈவினிங் பார்க்கலாம். அடேங்கப்பா. அப்பா நீங்களா? வாங்க. எல்லாம் கொஞ்சம் தோசையா இருந்துச்சு, அதான் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். பாக்க ரொம்ப நல்லா இருக்குமா? பாக்குறதுக்கு லைப்ரரி மாதிரியே இருக்கு. இதெல்லாம் பண்ணி நீ ரொம்ப டயர்டா இருப்ப. சரி, உடம்பு சரியில்லாத நேரத்துல ஏமா பண்ற? எதுவும் இல்லப்பா, நான் டயர்ட்லாம் ஆகல. இந்த கடைக்கு என் பேரை வச்சிருக்கீங்க, இந்த கடையை பாத்துக்கிறது என்னோட பொறுப்பும் தானே. சரிப்பா, நான் கிளம்புறேன். அம்மாக்கும் போய் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? இல்லனா அவங்க கோச்சுப்பாங்க. ஆமா ஆமா, போ.
எப்ப பார்த்தாலும் நீ அப்பாவுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவ, அம்மாவை நீ கண்டுக்கவே மாட்டே எப்பவுமே. சரிப்பா நான் okay, கிளம்புறேன். okay, போய் அவளுக்கு பாய்ப்பா. help பண்ணு. திருந்தவே மாட்டீங்க. போயிட்டு வரேன்ப்பா. பாய். லேலா நான் இதுக்காக இப்படி எக்ஸைட் ஆகுறேன். லைலா முட்டாள்தனமா லைலா. எதுவும் பண்ணாத. நான் சொல்ல வரது என்னன்னு கேளு. லேலா இப்ப உன்னதான் நான் பேசுறதுக்கு கூப்பிட்டு எதுவும் இல்ல எம்ரேசா. கண்டினியூஸா ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், அவ்வளவுதான். லேலா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உங்க டைமை நீங்களே வச்சுக்கோங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. லேலா நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ற புரிஞ்சுக்கோ. நான் என்ன பண்ணேன்? எம்ரேசா நீங்க தானே என்ன வேணாம்னு சொன்னீங்க. நான் என்ன பண்ணேன்? என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் உன்னை எனக்கு விட்டுற கூடாதுன்னு, ஐ மீன் என்ன காரணம் காட்டி உன்னோட வேலையை விட்டுட்டு போயிடாத. கரெக்ட் தான். உங்களால என்னோட மரியாதையே போயிடுச்சு. அத பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லல்ல? உங்களுக்கு வேலை தான் முக்கியம் இல்ல? இப்படி பேசாத லைலா. நான் சொல்றது எல்லாத்தையும் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க சொல்ற எந்த விஷயத்தையும் நான் சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. நீங்க என் மேல வச்சிருந்த ஃபீலிங்ஸையும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டல. லேலா எம்ரி சார்னு சொல்லாத. கரெக்ட் தான். இதுக்கப்புறம் உங்களை பார்க்கவும் மாட்டேன், உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். லைலா ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு. சரி ஓகே, ஆபீஸ்க்கு அது வரலாம்ல? ஏன்னா நீ எனக்கு எங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அசிஸ்டண்டா தானே நீங்க சொல்றீங்க? நீங்க கவலைப்படாதீங்க எம்ரேசா. என்னை விட ஒரு நல்ல அசிஸ்டன்ட் உங்களுக்கு கிடைப்பாங்க. நான் சொல்றதை கேளு. என்ன விடுங்க ப்ளீஸ் எம்ரேசா. நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நான் சொல்றதுதான் உங்களுக்கு புரியும். என்ன தயவு சொல்றது செஞ்சு கேளு. என்கிட்ட பேசாதீங்க. யாரா நீ? உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு சொன்னா நீ தீர்த்து வச்சிருவியாடா? சும்மா நீ என்ன எங்க பண்ணிட்டு ஏரியா பொண்ணு, எங்க ஏரியா பொண்ணு நீ கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணியாடா? என்னடா சொன்ன இப்ப? மரியாதை இங்க போயிடு. சிச்சுவேஷன் மோசமாகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். சண்டை போடாதீங்க. இங்க இருந்து போங்கன்னு சொல்றேன்ல. உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்டா. வேணா பாத்துக்கடா, நான் உனக்காக வெயிட் பண்றேன். விடு. மறக்காம வந்துரு. என்ன லைலா உனக்கு ஒண்ணு இல்லையே? உனக்கு எப்படி இருக்கு இப்போ? அம்மா சனம் வந்துட்டியா? வா இத தூக்கு வா. அம்மா என்னதுமா இது? என்ன பண்றீங்க? இருங்க இருங்க வர. ஆ ரொம்ப வெயிட்டா இருக்குமா? அம்மா இதுக்குள்ள இப்படி என்னதான் இருக்கு? என் பிரச்சனையை தான் வச்சிருக்கேன். பிரச்சனையை வச்சிருக்கேன். மடியிலேயே வச்சுக்க முடியாதுல, அதான் இதுல வச்சிருக்கேன். எல்லாம் உன்னாலதான். நான் என்னமா பண்ணேன்? இது மடிச்சு வை. இந்தா. என்ன பண்ணல நீ? என்ன பண்ணல நீ சொல்லு. உங்க அக்காவை பாத்தியா? என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், எதுவும் சொல்லாம அவ பாட்டுக்கு வெளியில போயிட்டா. உன்கிட்ட என்னன்னு கேட்டா நீயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. எல்லா பிரச்சனையும் மனசுல வச்சுக்கிட்டு என்னால அசோசியேஷன் கூட போக முடியல. அதான் வீட்டை கிளீன் பண்ணலான்னு வீட்டுல இருக்கிற பழைய துணியில எடுத்து போட்டுட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே வா? ஆமா எல்லாத்தையும் தான். இந்த பழைய துணியோட சேர்த்து சில திங்ஸ் டொனேட் பண்ணா மத்தவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. அப்புறம் அது வந்து நான் அவர்கிட்ட பேசினேன். அதனாலதான் அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக சீக்கிரமா நான் வந்துட்டேன். சரி இத உள்ள வச்சு அப்படியே மடிச்சு வச்சிருஎன்ன. ஆமா ஏதோ சொல்லிட்டு இருந்தியா சொல்லு. இப்பவே சொல்லட்டுமா? இப்பதானே சொல்ல வந்த, அப்புறம் எதுக்கு தள்ளி சரி போடணும் சொல்லு. சொல்றேன். அது வந்து எங்க ஏரியால காசிப் வரதுனால இந்த வேலையை விட்டுட்டு நான் போறேன்னு அவர்கிட்ட சொன்னேன். அம்மா அப்பா 2 பேரும் இதனால கவலைப்படுறாங்கன்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். நடந்த விஷயத்துக்காக என் அப்பா வருத்தப்பட்டாருன்னு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். நீ அப்படி சொன்னதும் நல்லதுதான். அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாருன்னா, நான் உன்னை லவ் பண்றேன், இந்த ஆபீஸை விட்டு போயிடாதேன்னு உன்னை போக விட மாட்டேன்னு சொன்னாருமா. கடவுளே நான் எதிர்பார்த்ததுதான் இது. அப்புறம் வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. அப்படியா கேட்டாரு அவரு? ஆமா அவர் நிஜமாதான் சொன்னாருமா. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. அந்த மாதிரி வெறும் வார்த்தையில கேட்டா முடிஞ்சிருமா? இது 2 பேரோட மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுவும் இல்லாம பெரியவங்க எல்லாம் பேசணும். சரிதானே? புரியுது. அவர் சொன்னது எனக்கு தெளிவா சொன்ன மாதிரிதான் இருந்துச்சுமா. ஃபியூச்சர்ல அவர் என்ன பண்ணிப்பாருல்ல? எப்போ? என்னைக்காது. ஆனா கண்டிப்பா அவர் பண்ணிப்பாரு. ஏன்னா நான் இப்ப போய் கேட்டேன்னா அவரை பிரஷர் பண்ற மாதிரி இருக்கும்ல. அதான்
அதுவும் இல்லாம லேடிஸ்ல இந்த மாதிரி விஷயத்துல புஷ் பண்ண கூடாது. நான் இந்த விஷயத்த ஒரு புக் படிக்கிறப்ப கத்துக்கிட்டேன், அவ்வளவுதாம்மா. ஒரு வேளை அந்த பர்சனே வந்து நம்ம கிட்ட ப்ரோபோஸ் பண்ண நம்ம அவரை பண்ணிக்கலாம். சரி சரி நல்லதுதான். ஆனா இங்க பாரு, வார்த்தையில மயங்கிடாத. இத கொஞ்சம் எடுத்துட்டு வா, ரொம்ப வெயிட்டா இருக்கு. அம்மா உங்களை பாக்கும்போது ஏதோ டிராவலிங் போற மாதிரி இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா நீ? இந்த விஷயத்த சொல்லும் போது அவர் ரொம்ப சீரியஸா இருந்தாருமா. வெயிட்டா இருக்கு. கொண்டா கொண்டா கொண்டா. ஓ அவ்வளவுதான், அவ்வளவுதாம்மா. அம்மா இது என்னோடது தானே? ஆமா, நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது விளையாடின டாய்ஸ் பத்திரமா வச்சிருக்கேன். என்னால நம்பவே முடியலம்மா. இந்த வாஷிங் மிஷினை பாரு, ரொம்ப அழகா இருக்குமா. இது உன் அக்காவோடது. உன்னை நான் கொஞ்ச நாள் அவளுக்கு பிடிக்காது, அதனால கோபத்துல இதை வாயிலே வச்சிட்டு இருப்பா தெரியுமா? ஐயோ என்னது? உன்னோட பால் பல் இது. இது நாங்க கிஃப்டுக்காக எங்க தலைவணி கடையில வச்சு படுத்துட்டு இருந்தோம்ல. வேற என்னலாம் இருக்கு? இது என்னோட ட்ரெயினா? நீ வேலையை விட போறியா என்ன? தெரியல உஸ்மான், அத பத்தி யோசிக்கவே இல்ல. என்ன பண்றதுன்னே புரியல. லலா இங்க பாரு, நீ ரொம்ப நல்லா படிச்சிருக்க, ரொம்ப அழகாவும் இருக்க. ஐ மீன் உன்ன மாதிரி பொண்ணுங்க வேற வேலையை தேடலாம்னு சொல்ல வந்தேன். அது என்னன்னா, அவன் தேவையில்லாம உன்னை கஷ்டப்படுத்துறானா, எதுக்காக நீ அந்த வேலைக்கு திரும்ப போகணும்னு கேக்குறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல உஸ்மான். நீ சொல்றதும் சரிதான், ஆனா மத்த கம்பெனில இதே மாதிரி ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியாது இல்லையா? உனக்கு என்ன பிடிக்கும்ன்றதுனால இப்படி சொல்ற. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும், அதனால நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரி, நான் இப்ப கிளம்புறேன். இதுக்கப்புறமும் லேட்டா போனா அம்மா என்ன கண்டிப்பா விட மாட்டாங்க. ஓகே, நீ கிளம்பு. தேங்க்யூ so much. நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் லைலா. விட்டு போயிட்டாளா? போயிட்டு இருக்கா. அதான் பார்த்தாலே தெரியுது. பரவாயில்ல, போட்டு விடு. உன்னை பத்தி எதுவுமே கண்டுக்காம எப்படி போறான்னு பாரு. எனக்கு ஒரு டவுட்ரா. எனக்கு தெரிஞ்சு நீ அந்த பொண்ணோட முகத்தை விட பின்னாடி தான் நிறைய தடவை பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீ எதுக்காக அந்த பொண்ணை விழுந்து விழுந்து லவ் பண்றேன்னு இந்த பொசிஷன்ல இருந்து பார்க்கும்போது தான் தெரியுதுடா. பேசாம வாயை முட்டு கிளம்பு. உன் வீரத்தெல்லாம் என்கிட்ட காட்டு, முடிஞ்சு அவகிட்ட போய் காட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் அவள மாதிரி கிடையாது. நீ அடிச்சாலும் புடிச்சாலும் என்னைக்குமே நான் உன் கூட தான் இருப்பேன். என்ன மண்டை குழம்பிருச்சா? உன்னை பார்த்தாலே தெரியுது, குழம்புன குட்டை மாதிரி கலக்கி போய் நிக்கிறியே. சரிவா, நான் உன்னை கூல் பண்றேன். என் கையை விடுற, எனக்கு வேலை இருக்கு. என் கூட வாடா, நான் உன்னை கூல் பண்றேன். சொல்றேன்ல, எனக்கு வேலை இருக்கு. வாடான்ட்டே வா. எனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும். உன் கூட சேர்ந்து நானும் விளையாடுவேன், ஞாபகம் இருக்கா? அம்மா இது ஏமா இங்க இருக்கு? இத ஸ்மெல் பண்ண உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் இத தூக்கி போட்டணும்னு நினைச்சேன், ஆனா நீ அதை திரும்ப எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்ட. நானும் போயிட்டு போட்டோன்னு விட்டுட்டேன். அம்மா இதோ இங்கயா இருக்கு? நான் வந்துட்டேம்மா. அட கடவுளே. ஆஹா, வீட்டுக்கு வந்துட்டியா நீ? காலையில உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, இப்ப எங்கேயோ வெளியில போயிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வர? சரி, என்ன பண்றீங்க? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். இன்னும் நான் சமைக்கவே இல்ல.
வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இத பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். என்னது இது எல்லாத்தையுமா? ஓகேமா. அக்கா ஹால்ல கூட இதே மாதிரி குப்பை அத இருக்கு. பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாம்டி. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாது. சரி சீக்கிரமா சொல்லு. ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அம்மாக்கு தெரியாம ரூம்குள்ள போய் எதை பேசலாம். கேட்டாலும் சொல்றதுக்கு முன்னாடி செய்யன்னு சொல்றது. இத கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு சும்மா போச்சுக்கா. எடுத்து வைடி. சீக்கிரம் 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 எடுத்து வை. எடுத்து வை. அழகா இருக்க. இத போட்டுக்கிட்டா கொஞ்சம் அழகு பெருகும் நினைக்கிறேன். நாம ரோல் மாடலா இருக்கணும். ஆனா அதுக்கேத்த மாதிரி ஒரு ஸ்லோகனை கண்டுபிடிச்சே ஆகணுமே. நாம மேக்கப் போட்டா கான்பிடென்ட் வளரும். சரி, சொசைட்டிக்கே மேக்கப் போட்டா என்ன ஆகும்? மேக்கப் பண்றது ஒரு கலையா? யாரும் தெரியல. வந்துட்டா. ஐஹான், வெல்கம். ஜிஜி ஹாய், வா, வா, thank உள்ள you வா. so much. கை மாட்டிக்கு போகுது. என்னாச்சு என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. உன் கண்ணும் ரெட்டா இருக்கு. உனக்கு ஃபீவர் வந்துட்டா என்ன? ஐஹான், கொஞ்சம் வெயிட் பண்றியா? என்னோட மேக்கப்பை நீ இப்ப அழிச்சுக்கிட்டு இருக்க. நான் தான் சொன்னல ட்ரை பண்ண போறேன்னு. ஆஹா, ஆமா ஆமா, சொன்னல. அதான் Correct. மேக்கப் போட்டிருக்கியா? ஆமா, அதனால தானே சொன்னேன். ஒருவேளை நீ ஆர்வத்துல டூ மச்சா மேக்கப் போட்டுட்டு நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? இங்க லைட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால தான் கொஞ்சம் கம்மியா மேக்கப் போட்டேன். இந்த இடத்துல செம்ம ரெட்டா இருக்கு. எதுக்கு சிரிக்கிற? இந்த இடத்துல சரி சரி, ஆரம்பிக்கலாமா? ஏன்னா இங்க நிறைய பொருள் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி ஆரம்பிக்கணும். சரி, சீக்கிரம் வா, ஆரம்பிக்கலாம். ஓ ஆமா, இங்க நிறைய இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன். ஆமா. கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, அது எதை என்ன கேக்குற? எங்க பாக்குறேன்? அதுதான் எனக்கு என்னன்னே தெரியலமா. ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் ஒருவேளை நம்ம ஏரியாக்கு வந்தாலும் வருவார்னு எனக்கு ஆபீஸ்லயே தோணுச்சு. சரி, அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு. நான் கேட்டதா எல்லாத்தையும் நீ சொல்லுவியா? அட நான் என்னன்னு சொல்றது? நானும் எம்ரே சாரும் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு அங்க உஸ்மான் வந்துட்டான். நாங்க பேசினத பார்த்தா அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. விட்டுருந்தா அவன் கண்டிப்பா மிஸ்டர் எம்ரேவா அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? அப்புறமா, ரெண்டு பேரும் உனக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்களா? எனக்காகலாம் ஒண்ணும் இல்லடி. உஸ்மானுக்கு மிஸ்டர் எம்ரேவ சுத்தமா பிடிக்கல. மிஸ்டர் எம்ரேவும் ரொம்ப வருத்தப்பட்டார் தெரியுமா? ஏன்னா நான் தான் அவரோட கால்க்கும் மெசேஜஸ்க்கும் ரிப்ளை பண்ணாம இருந்தேன். அதனாலதான் என்ன பாக்குறதுக்கு நேராவே வந்துட்டாரு. நான் மட்டும் அவருக்கு ரிப்ளை பண்ணிருந்தா அவரும் இங்க வந்திருக்க மாட்டாருல்ல. அவர் வருத்தப்பட்டுட்டா படட்டும். அதுக்கே நீ உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்க? விடு, கொஞ்ச நாளைக்கு அவர் அப்படியே விடு. கொஞ்சம் அவர் கஷ்டப்படட்டும். உஃப், சரி, என் பிரச்சனையை விடு. நீ முதல்ல உண்மையை எல்லார்கிட்டயும் எப்ப சொல்ல போறேன்றத சொல்லுடி. நான் ஜான் கிட்ட இந்த வேலையை விட போறேன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம இந்த காசிப் விஷயம், அப்பா அம்மா பேசுறது எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட சொன்னேன்க்கா. சரி, அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னாரு? அது வந்து அவர் என்கிட்ட அந்த மாதிரி சொல்லணும் தான் நான் வேணும்னே அந்த மாதிரி எல்லாம் பேசினா. அதான் அவர் என்கிட்ட அப்படி சொன்னாரு. சனேம், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி பேசாதரி. யாருமே இவ்ளோ ஓபனா கேட்க மாட்டாங்க தெரியுமா? அதுவும் மிஸ்டர் ஜான் மாதிரி ஆளுங்க கேட்கவே மாட்டாங்க. மனசுல ஆசை இல்லாம இப்படி சொல்லிருப்பாரா? அப்படியா சொல்ற நீ? ஆமாடி. அவர் அப்படி சொல்லும் போது எதுவுமே நடக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், லைட் எரியறது, மணி அடிக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. என்னடி இன்னுமா இதெல்லாம் யோசிக்கிற? இது ரியாலிட்டி டி. அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படிதான் சொன்னாரு. எனக்கு அப்ப என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா. லைலா, சனே, கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதோ வாங்க. வந்துட்டேமா. வந்துட்டேன். அப்ப எனக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிப்பல்ல? ஐயோ அக்கா, சும்மா விளையாடாதக்கா. அண்ணா உனக்கு கொன்னே போட்டு வந்துட்டோம். ஹலோ பிரதர். வந்துட்டியாடா? என்னடா ஆச்சு உனக்கு? ஆபீஸ்ல யாருக்கிட்டே ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்ட போல. ஒரு சின்ன வேலை இருந்ததுண்ணா. சரி, உங்க கதையை சொல்லுங்க. இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? போச்சுடா, பரவாயில்ல. ரெட்மவுண்ட் காஸ்மெட்டிக்ஸ் நம்மள கேம்பெயின் பண்ண சொல்லுவாங்க போல. இது சூப்பரான விஷயமாச்சே. ஆமாண்டா, பிளான் பண்ண மாதிரி எதுவுமே கரெக்டா தப்பு இல்லாம போச்சுன்னு வையேன். இது நமக்கு கிடைக்கிற ஒரு அல்டிமேட்டான கான்ட்ராக்டா இருக்கும்டா. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இத பண்ண நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோம். ஆமாண்டா, நீ சொல்றதும் சரியான விஷயம் தான். இந்த விஷயத்தை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஏன்னா இவ்வளவு நடந்தும் நம்மளுக்கு நல்லது நடக்க போதில்ல. காம்பஸ் ஸ்போர்ட்ஸோட கேம்பெயினை பண்ணதுனாலதான் நாம இந்த பொசிஷன்ல இருக்கோம், புரியுதா? அதோட ஜெயிதா அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கிறதையும் நம்மளால விட முடியாதுல்ல. ஆனா சனமே உங்களையும் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சா உங்களை பிடிக்காம போயிடுமே. அது அவளோட பிரச்சனைடா, அது என் பிரச்சனை கிடையாது. உனக்கு ட்ரிங்க்ஸ் வேணுமாடா? இன்னும் ஆஃப் கோர்ஸ். கபோர்ட்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கு.
சரி இப்போ உன் கதைக்கு வா. லைலாக்கு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. ஒன்றும் இல்லை. தானே தாண்டா சொல்லிட்டு இருந்தா, நீ ஏதோ அவன் மனசை காயப்படுத்திட்டியாமே. அப்படி என்னடா பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள? இன்னைக்கு அவன் ஆபீஸ்க்கும் வரல. நான் அதை வேணும்னுலாம் பண்ணவே இல்லைண்ணா. இருந்தாலும் நீ இந்த மாதிரி ஹார்ஷா பிஹேவ் பண்றது சரியில்லடா. எல்லாமே நல்லா தானடா போயிட்டு இருந்தது. திடீர்னு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? என்ன விஷயம் சொல்லண்டா. அண்ணா, ஐலண்ட் கிட்ட இருந்தே நான் இப்பதான் பிரிஞ்சு வந்திருக்கேன். அதனால இப்போதைக்கு என்னால எதையும் சொல்ல முடியாது. ஒத்துக்கிற லைலா நல்ல பொண்ணுதான். ஆனா ரிலேஷன்ஷிப்ல வரும்போது வேகமா போற மாதிரி தோணுது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் யோசிக்க. ஆமா சரிதான், எல்லாம் வேக வேகமா தான் போகுது. சரி, சனேம் கூட என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா என்ன? இல்ல எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாமே நல்லாதான்டா போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மறைக்கணும்னு அவசியம் இல்லன்னு சோ கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவகிட்ட சொல்லிட்டேன்டா. அப்படி நேராவே பார்த்து சொல்லிட்டீங்களா என்ன? என்னடா சொல்றீங்க நீங்க? ஆமாண்டா, நிஜமாவே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவகிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். நிஜமான கல்யாணம்டா. இந்த ரிங்ஸ் எல்லாம் மாத்திப்பாங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திப்பாங்களே, அந்த கல்யாணம் தான். கொஞ்சம் இருங்க. இப்ப நீங்க சனம் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா நேருக்கு நேர் இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்கல. ஆனா சனமே என்கிட்ட அவளோட பிரச்சனைய சொன்னா, அதாவது காசிப்ஸ், ஃபேமிலி இஷ்யூஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு. அதனால அவ வாய் அடைக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். தன்னோட லவர் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண இதை விட நல்ல சிச்சுவேஷன் யாருக்கும் கிடைக்காதுன்னா? ஆமா கரெக்ட் தான். ஆனா நான் சொல்லும் போது அவ சீரியஸா எடுத்துக்கல. அதனால நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணலாமேன்னு இருக்கேன். அதான்டா. அண்ணா, என்ன சொல்றீங்க நீங்க? மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்க போறீங்களா? அதை பண்ணிக்கலாமேடா, என்னடா தப்பு? லவ் பண்ணா அதை பண்ணிக்கலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இதை விட நியாயமான ரீசன் வேற என்ன வேணும் சொல்லு. அண்ணா, சீரியஸா தான் சொல்றீங்களா என்ன? ஆனா இங்க பாருங்க, சந்தேகத்தோடலாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. ஏன்னா இதுவே கடைசியில உங்க சந்தோஷத்தை கெடுக்கிற விஷயமா கூட மாறலாம். அவ இல்லைன்னா தாண்டா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலான ஆன சனேம் தாண்டா. எப்பவுமே நான் அவ கூட வாழணும்னு ஆசைப்படாட்டா. அதனால இந்த மாதிரி பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அடேங்க அப்பா, அப்படின்னா நீங்க மாப்பிள்ளையாக போறீங்க? வழக்கம் போல. அம்மா அம்மா, அப்பா பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்காரு. அவர்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே, ஒருவேளை பசினால அப்படி இருக்காரோ என்னவோ. அவர்கிட்ட நான் எதுவும் சொல்லல. அது வந்து ஜான பத்தி அவர்கிட்ட ஏதாவது நீங்க சொன்னீங்களா? நீ லவ் பண்ற விஷயம் சொல்லவா? என்னால முடியாது. உன்னால முடிஞ்சா நீ போய் சொல்லு. போ போ போ. மூணு, ரெண்டு, ஒண்ணு. அப்ப நானும் ஜான லவ் பண்றப்பா. சார் உங்களுக்கு என்னாச்சு சார்? சார் நான் இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷாக் கொடுக்குறேன், திரும்பவும் கொடுக்குறேன். பேஷண்ட் அப்படியே நிமிந்து உட்காரவீங்க. ஓகே, நம்ம போலாம். என்ன உன்னால சொல்ல முடியல? நினைச்சு பார்த்தேன், சொல்ல முடியல. எங்க பாரு, கையில மோதிரம் இல்லாம உங்க அப்பா கிட்ட சொல்லவே முடியாது. மோதிரமா? ஆமா, என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இது ஒரு நியூ ஸ்டைல்மா, புது கலர். அடா, பேச்ச நிறுத்துறீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிடறதுக்கு எதையாவது கொண்டு வாங்கம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. பசி தாங்க முடியல. சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுங்கன்னா கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னால தாங்க முடியல. சரி, உங்க ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு சார். பீட்ஸ் பொரியல் எங்க இருக்கு? இது என்ன வீடுன்னு நினைச்சீங்களா, ரெஸ்டாரண்ட் நினைச்சீங்களா? ஆர்டர்னு சொன்னது வரதுக்கு வெயிட் பண்ணுங்க. கடவுளே, இந்த கத்தி இந்த பிரெட் கூட வெட்ட மாட்டேங்குது. மொட்டை கத்தியை என்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னால இத வெட்ட முடியல. யாராவது காப்பாத்துங்க. மடியில என்ன ஆச்சுமா? இந்த கத்தி ரொம்ப மொக்கையா இருக்கு. பிரெட் கூட வெட்ட மாட்டேங்குதுப்பா. ஐயோ, இதெல்லாம் யாருமா கட் பண்ணுவா? இதை எடுத்து இப்படிதான் பண்ணணும். இந்த கத்தி தானே உனக்கு வெட்ட மாட்டேன்னு சொல்லிச்சு. இத கவலைப்படாத, இத நான் உடைச்சிடுறேன். இந்த கத்தி. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் வெளியே கிளம்பலாம். கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாம்ல. என்னாச்சு பொண்டாட்டி?
திரும்ப என்ன நடக்குதுங்க? பிரச்சனையா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எனக்கு ஒண்ணும் தெரியாது. பிரச்சனை எதுவும் இல்லாமலே அவ அழுதுகிட்டு வெளியில போவா. இங்க பாரு, நான் எதுவும் கவனிக்காம இருக்கிறேன்னு நினைக்காத. நீங்க வெளியில குசு குசுன்னு பேசினதை நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒழுங்கா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிடு, இல்லன்னா மறுபடியும் நான் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். உண்மையதான் சொல்றேன். உண்மையிலேயே எனக்கு எதுவுமே தெரியாது. நானும் உங்க கூட தானே இருக்கேன். எனக்கு தெரியாது. சரி விடு, நான் பொண்ணுங்களோட பிரச்சனையை அவங்களுக்கே தெரியாம தீர்த்து வைக்கிறதா ஒரு அப்பாவுடைய கடமை, தெரியுமா? நல்லதுதான், நீங்க செய்யுங்க, நானும் செய்யறேன். செய்யுமா, முதல்ல சமையல் செய், எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. சரி சரி. அம்மா என்ன சொன்னீங்க? அப்பாக்கு மட்டும்தான் பொண்ணுங்களோட கஷ்டம் தெரியுமா, அம்மாக்களுக்கு மட்டும் பொண்ணுங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியாதுன்னு சொல்றீங்கல்ல? எங்க அப்பாவோட சாப்பாடு தட்டு எங்க இருக்கு? டேபிள் தான் ஆரம்பிச்சுட்டா இவ. கடைசியில நான் பட்டி கடந்து தான் சாகணும் போல இருக்கு. ஐஹான், அத நல்லா அப்ளை பண்ணிட்டியா இல்லையா சொல்லு. பண்ணிட்டேன். வெயிட் பண்ணு. உனக்கு நல்லா தெரியுமா இது ஃபேஸ்ல போடுற கிரீம் தானா? எதுக்கு ஐஹான் சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு இருக்க? அதான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கல ஃபேஸ்ல போட சொல்லி. ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க? என்னாச்சங்க? இல்ல, என் முகம் இத போட்டதும் கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சிருக்கு, அதான் கேட்டேன். என்னது எரியுதா? இரு நான் வந்து பாக்குறேன். என் ஃபேஸ் முழுக்க என்னமோ பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஐஹான், என்ன பண்ணி வச்சிருக்க? ஏன் இவ்வளவு போட்டு வச்சிருக்க? என்னாச்சு? நீங்க தானே போட சொன்னீங்க. அதான் நான் 4 லேயர்ஸ் ஃபேஸ்ல போட்டிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? ஐயான், என்ன பண்ணி வச்சிருக்க நீ? இது என்ன செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்க? நான் கிரீமை கொஞ்சமா தானே போட சொன்னேன். இந்த மாதிரி போட்டா என்ன ஆகும்? எரிய தானே செய்யும். நீங்க இந்த விஷயத்தை அப்பவே சொல்லிருக்கலாம்ல. உங்க கண்ணு முன்னாடி தானே நான் போட்டேன். இப்ப பாருங்க, போட்டதுக்கு அப்புறமா என் முகம் எல்லாம் எரியுது. தலைப்பாட அடிச்சுக்கிட்டு சொன்னேன், கொஞ்சமா போடு. ஏன் இந்த மாதிரி பண்ற நீ? ஐயோ, என் முகம் எல்லாம் எரியுது. இப்ப என்ன பண்றது? என் அழகெல்லாம் போயிடுமா? இல்ல அப்படி எல்லாம் ஆகாது. எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பயப்படுற? ஒண்ணு நடக்க கூட முடியலையே. ஐயான், ரொம்ப எரியுதா? ரொம்ப எரிச்சலா இருக்கா? சரி போதும், கழுவுனது. இந்த பக்கம் டவல் இருக்கு, இதை எடுத்து தொடச்சுக்க. என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. என் முகத்தையே பார்க்க மாட்டேங்கிற? இல்ல, நான் என் முகத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல, என்னமா ஆயிடுச்சு? பாரு, அதெல்லாம் எதுவும் ஆகல. நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? முகத்துக்கு ஒண்ணும் ஆகல. சொன்னா கேளு. கண்ணாடி பார்த்தா உனக்கு என்ன தெரிய போகுது சொல்லு பார்க்கலாம். உனக்கு ஒண்ணும் ஆகலன்றல. பார்த்தாக்க நீ அழகு போயிடுச்சான்னு பார்க்கணும் கூட. நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அழக விட மனசுதான் ரொம்பவே முக்கியம். மனசு முக்கியமா? நீ என்ன சொல்ற ஜெஜி? அது முதல்ல என்கிட்ட கொடு. என் முகம் எரிஞ்சு போச்சு. என் முகத்தை பாரு, கம்பளி பூச்சி கடிச்ச மாதிரி சிகப்பா இருக்கு. ஐயோ போச்சு. எதுக்கு நீ வாயை மூடிட்டு சும்மா இருந்த? இது அப்ளை பண்ணும்போது கொஞ்சமா தான் பண்ணணும், அதிகமா பண்ணாத. நீ ஏன் சொல்லாம இருந்த ஜெஜி? சொல்லு. இப்ப பாரு, என் முகம் எப்படி அடிச்சு பாரு. இதுயா நீ முகத்துக்கு அப்ளை பண்ண? ஆமா, நீ இதென்ன அப்ளை பண்ண சொன்னா அதான் பண்ண. இது கால் வெடிப்புக்கு போடுற கிரீம்மா. இதனாலதான் உன் முகம் இப்படி வெடிச்சு போய் கிடக்குது. ஐயோ கடவுளே, காலுக்கு போடுற வெடிப்பு கிரீம் முகத்துக்கு கொடுத்துட்டாரே. நான் உனக்கு என்ன பண்றது ஜெஜி? ஏன் இப்படி பண்ண? போச்சு, என் அழகான முகம்லாம் போச்சு. ஒன்னால என் அழகே போயிடுச்சு. உலகத்திலே முதல் முறையா காலுக்கு போட வேண்டியது முகத்துல போட்டு அப்ளை பண்ணி இந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஐயோ, அது கால போடுற வெடிப்பு கிரீம் ஏன் சொல்லல? அது சொல்லிருந்தா போட்டிருக்க மாட்டேன்ல. அது போடுற வரைக்கும் நீ வெடிக்க பாத்துட்டு இருந்தேன்னு சொல்லு. நான் உங்ககிட்ட அப்பவே காட்டினேன், நீ தான் அதை பார்க்காம இதை கொண்டு போய் அப்ளை பண்ணிட்டேன். நான் என்ன பண்றது? எனக்கு என் முகம் இப்ப எரியற மாதிரி இருக்கா யான்? ஒருவேளை உனக்கு எரியறதுனால தான் எனக்கும் எரியுதோ. இதுக்கு பேர் தான் ட்ரூ லவ்னு சொல்லுவாங்களே, அதானே? என்னோட வலி உங்களோட வலி மாதிரியா? நானும் தமிழ்ல தானே சொன்னேன். ஆமா, அதுதான். கரெக்ட் தான். அதேதான். கொஞ்சம் இரு. என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. நீ அதுவும் சரியான கிரீம் போட்டியா? கரெக்டான கிரீம் தான் அப்ளை பண்ண. அதுவும் இங்கிலீஷ்ல போட்டிருந்ததா படிச்சு பார்த்து அப்ளை பண்ணனே. என்ன கொஞ்சம் எரிய ஆரம்பிக்குது, அவ்வளவுதான். ஆமா, இல்ல ஃபேஸ் தான் போட்டிருக்கு. அதுவும் 3 நிமிஷத்துக்கு இது அப்ளை பண்ணணும் இருக்கு. 3 நிமிஷமா? ஆனா நான் இந்த கிரீமை போட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. அப்ப நான் உடனடியா வாஷ் பண்ணி ஆகணுமே. எவன்டாவா 30 நிமிஷத்துல சீரவ கடைசியா போட்டதுன்னு தெரியல. முடியலையா? ஐயான், என்னாச்சு? முகலாம் எரிய ஆரம்பிக்குது. அச்சோ, பார்த்து பொறுமையா வாஷ் பண்ணு. I miss you. மீட்டு சீக்கிரமா விடினும் போல இருக்க. அப்பதானே உங்களை பார்க்க முடியும். நீ எப்போ என் கனவுல வருவ, எப்போ என் கூடவே இருக்க. நீங்க என்னோட கனவுலயும் வருவீங்க.
என்னோட கனவுலயும் தான் உங்க சென்ட கூட என்னால ஸ்மெல் பண்ண முடியும். உன் வாசனையை ஸ்மெல் பண்ணும்போது தான் நான் இன்னும் பைத்தியக்காரன் ஆகிறேன். ஐயோ, எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. எப்பதான் விடிஞ்சு தொலையும்னு எனக்கு இருக்கா. என்னோட இதயம் இப்ப படு வேகமா துடிக்குதா. குட் மார்னிங். குட் மார்னிங். அம்மா, கோகோ எங்க இருக்கு? அந்த கபோர்ட்ல தான் வச்சிருக்கேன், நல்லா தேடி பாரு. இல்லையே. அப்ப காலி ஆயிட்டு இருக்கோம், எதுக்கு இப்ப கேக்குற? அத நான் பால்ல கலந்து குடிக்கணுமா? இந்த மாதிரி பிளெயினா குடிக்கிறது எனக்கு பிடிக்காது, அதான் கேட்டேன். எதுக்கு இப்ப திடீர்னு கொக்கோ கேட்டுட்டு இருக்க? நார்மல் டீ குடிப்போம். உனக்கு உடம்பு வேற சரியில்லை. அது கூட கொஞ்சம் ஜிஞ்சர் சினமன்லாம் போட்டு குடிச்சனா உடம்புக்கு நல்லா இருக்கும். பரவாயில்ல, இதே நான் குடிக்கிறேன், விட்டுருங்க. என்ன லைலா இது? நான் ரெடி பண்ணி வச்சாதான் குடிப்பியா? ஏன் நீயே ரெடி பண்ணி குடிக்க மாட்ட? ஏதாவது கேட்டா உடம்பு சரியில்லை, டயர்டா இருக்குன்னு சொல்லுவேன். வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு இப்படி சொல்ற.